சாவுங்க. அந்த பொம்மை வச்சு தான் ஏதோ பண்ணுறானுங்க. ஆமாம் ஆமாம், சந்தேகமே இல்லை. இந்த பொம்மை தானே எல்லாமே. போகலாம் சாப்பிட்டோம். டேய் பாடு, நாள் வந்து உங்கள் கூட்டத்தையே அழிச்சிட்டு போயிடுவோம். வெளியூருக்கு தெரியாமல் வாழ்ந்துருக்கிறீங்களா உள்ள? எதுவும் இந்த ஒரு கேவலமான வேலை பண்ணுக்கலாம். ஏய் கேப் எடுத்துக்கூடா. சரிண்ணா, கேப் எடுத்துக்கூடா. என்ன பிரச்சனை? கிட்ட வரேன். தலையில் அடிச்சுக்கோங்க. வீட்டு டியூஷன் பின்னாடி இருக்குடா. அவனுக்கு கூட நிறைய பேர் இருக்கானுங்க நினைக்கிறேன்டா பின்னாடி. நான் சொல்றேன், இப்படியா வா. பார்த்து ஸ்லோவா போ. காரங்கடா இருக்கு கொஞ்சம் பக்கமா இருக்கு. பொறுமையா. பார்த்து போ. கார் போகுமாடா உள்ள? போகணும். ஆனா கொஞ்சம் தூரம் தான் போகணும். அப்படியே சொல்லிடுறேன். அதுக்கு பார்த்து நடந்து தான் போகணும். நான் ஓடி வந்தேன் பாருங்க. அப்பனே முருகா காப்பாத்துப்பாங்களே இன்னைக்கு. ஐ திங்க் இங்கே பார்க் பண்ணிடலான்னு தோணுதுண்ணா. இங்கேயா? ஆமாம். என்னடா போகும் காரு? ஏன்னா இங்கன்னா பார்க்கிங் கட்டி விட்டுக்கிறாங்க பார்க் பண்ணுறதுக்கு. ராகுல பார்க்குனா அப்படியே வண்டி ஹோல்ட் பண்ணி நியூட்ரலில் போட்டு வண்டி ஆஃப் பண்ணணும். அவ்வளோதாண்ணா. கைஸ் இங்கேருந்து நம்ம இந்த பொம்மை காட்டுக்குள்ளே நடந்து தான் போகணும். வாங்க போகலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம ஒரு ஃபாரஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்திருக்கோம். இந்த காட்டோட பேர் டால் ஃபாரஸ்ட்னு ராகுல் சொல்கிறான். இந்த இடத்துல நிறைய பொம்மைங்கள்லாம் இருக்குமா இந்த காட்டுக்குள்ளே. இது ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு பார்டருக்குள்ளே இருக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ராகுல் இந்த இடத்த பற்றி எனக்கு சொல்லியிருந்தான். பட் அந்த டைமில் வீடியோ பண்ண முடியல. எதனாலனா இவன் வீடியோ பண்ணி இவனுக்கு நிறைய அஃபெக்ட் ஆயிருக்கு, இவங்க கூட போனவங்களுக்கும் அஃபெக்ட் ஆயிருக்கு. இந்த காட்டுக்குள்ளே நிறைய பிளாக் மேஜிஷியன்ஸ்லாம் வாழ்ந்துட்டு வரதா சொல்கிறாங்க. இந்த காட்டுக்குள்ளே கொஞ்சம் குடும்பங்கள் தான் இருக்குது. ஒரு 10-15 குடும்பம் தான் இருந்ததாக சொல்லப்படுது. சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்த ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு பொண்ணை ரேப் பண்ணி இங்கே கொண்டுட்டு தான் சொல்கிறாங்க. சில பேர் இல்லை அந்த பொண்ணே விஷம் குடிச்சு செத்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு மிஸ்ட்ரியான ஒரு காடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த காட்டுக்குள்ளே யாரும் இல்லையா, எல்லாரும் காலி பண்ணின்னு வெளியே போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரில. யாரோ கூட ஃப்ரெண்ட்ஸ் உண்மையை சொல்லணும். ஆனால் வந்து ஃபஸ்ட்டாக சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் நாங்கள் 2 வீடியோ எங்கள் பண்ணியிருக்கேன். பண்ணதை வச்சு எனக்கு வந்து ஒரு நார்மலாக இந்த ஃபாரஸ்ட் கிடையாது. நான் இவர்கிட்ட நான் வந்து சும்மா ஒரு நடந்து வச்சு சொன்னேன். இவர் வந்து இல்லை போகலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் கூப்பிட்டு வந்துட்டாரு. கூட ஜெகன்னாவும் கூட இருக்காரு. ஸோ எனக்கு ஒரு பதட்டமாக இருக்குது. ஏன்னா நான் கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்றப்ப ஐயோ என்னால் ஆயிடுமோன்ற ஒரு பயம். பட் 3 பேர் இருக்கும் அப்படின்னும் போது வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, லாஸ்ட் வாட்டி நான் வீடியோக்கு போயிட்டு வந்ததே வந்து எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிடுச்சு. மேபி அந்த வீடியோ யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் கூட அந்த ஃப்ரெண்டுக்கு பாலாஜிக்கு வந்து ஒரு மாதிரி எஃபெக்ட் ஆகிட்டான். எனக்கு வந்து வீட்டுக்கு போன பேருக்கு கெட்ட ட்ரீம்ஸ், தூக்கத்தில் பேசுகிறது, அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நார்மலாக இல்லை நான். ஸோ அப்படியே எங்கள் வீட்டில் வந்து எனக்கு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் நீ வீடியோ மீடியா உன்னோட பேஷன் போனாலுமே லைஃப் முக்கியம், உன்னுடைய ஃபியூச்சர் உனக்கு ரொம்ப முக்கியம், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுன்ற மாதிரி பெரிய சண்டை போச்சு. அது அண்ணாக்கு தெரியும். ஏன்னா அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அண்ணா வந்து அப்போ சொன்னார் ஆஸ்ட்ரோடாக்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குடா, நீ ட்ரை பண்ணிப்பாரு. ஏன்னா எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் சில சம்பவங்கள். அண்ணாக்கும் சில லொக்கேஷன் போயிட்டு அந்த பேருக்கு நெகட்டிவ் ஆச்சு. ஸோ அவர் சொன்னதை அதை நம்பி நானும் அங்கே போய் ட்ரை பண்ணேன். அங்கே வந்து காயத்ரி அப்படின்ற ஒருத்தவங்களை மீட் பண்ணேன். அவங்க வந்து என்னோட டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் கேட்டாங்க. எனக்கு வந்து எப்படி டேட் ஆஃப் பர்த் மட்டும் வச்சு என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு அப்படியே மைண்ட் செட் இருந்துச்சு. பட் அந்த டேட் ஆஃப் பர்த் வச்சு எனக்கு A to Z எல்லாமே சொல்லிட்டாங்க அவங்க.
உனக்கு இப்படியா இருக்கும், நீ மீடியா பர்சன் தான், உனக்கு மீடியா தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீ ஃபியூச்சர் இப்படி போக போகிற, உனக்கு கடந்த கால வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு, இப்போ நீ எந்த பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்க எல்லாமே சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்கான தீர்வுமே சொன்னாங்க, நீ இது பண்ணு ஸோ கண்டிப்பாக இது நடக்கும், அண்ட் இதை மட்டும் நீ ஃபாலோ பண்ண வேறு எதுவுமே வேணாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னாங்க. அண்ட் உண்மையை சொல்லணும்னா அது நடந்துருச்சு, அதுதான் உண்மை. அண்ட் தேங்க்ஸ் டு ஆஸ்ட்ரோடாக். அந்த இடத்துல அண்ணாக்கு ரொம்ப நன்றி. எதனால் இதை சொல்கிறேன்னா, சேம் சுச்சுவேஷன் எனக்கும் இருந்துச்சு, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் ராகுலுக்கும் ஒரு வீடியோ எடுத்து பயங்கரமான அஃபெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அவன் பார்த்தான் எதனாலனா அவன் கரியர் எதை நோக்கி போக போகுது, ஃபியூச்சரில் அவனுக்கு என்ன ஆக போகுது. அதையும் தாண்டி ராகுலுக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸும் இருந்துச்சு. அது சொல்லாமான்னு தெரில. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசினப்புறம் அவனுக்கு நிறைய சொல்யூஷன் கிடைச்சதா சொன்னால், நம்ம லைஃப்லேயே நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, எதுவுமே கிளிக் ஆகாது. அண்ட் லைஃப்பில் எல்லாமே நெகட்டிவாக போயிட்டு இருக்கும், மேரேஜ் இஷ்யூஸ், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். பட் அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா அஸ்ட்ராலஜர் நீங்கள் பார்க்கலாம், அது உங்கள் நம்பிக்கை பொறுத்து தான். பட் ஆனால் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான மைண்ட் கிடைக்கும் போயிட்டு வந்த அப்புறம். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்களும் ஒரு நல்ல அஸ்ட்ராலஜரை பார்க்கலாம். ஆஸ்ட்ரோடாக்கோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலியமாக போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாட் முற்றிலும் ஃப்ரீ, மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் இந்த காட்டுக்குள்ளே போகிறோம். அந்த காட்டோட ஆரம்ப புள்ளியில் தான் நாங்கள் இருக்கோம். இப்போ தான் தொடங்க போகுது அந்த காடு. இதுக்கப்புறம் வந்து ஆஃப் ரோட் தான் ஃபுல்லாக. எவ்வளோ தூரத்தில் வரப்போகுது, உள்ள என்ன நம்ம காத்துக்கிட்டு இருக்கு எதுவுமே தெரியாது, எங்களுக்கு ஐடியாவே இல்லை. ஸோ ராகுல் நம்பி தான் போகிறோம். ராகுல் தான் இன்னைக்கு வந்து நம்ம கைடாக வரப்போகிறோம். நானே 50% தானே தேடி இருக்குது. அதையும் தாண்டி இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்து இவனுக்கு அஃபெக்ட் ஆயிருந்தாலும் மறுபடியும் வந்து ராகுல் ஒரு உத்வேகமாக வந்திருக்கான். ஓகே நான் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன நடக்குது, உங்க கூட வந்திருக்கேன்ல. இப்போ வந்து எவனா இருந்தாலும் ஒரே வெட்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்கான். அதெல்லாம் இல்லைங்க, இவர் வந்து நான் இருக்கிறேன் வா பார்த்துக்கலாம் என்ன சொல்லிட்டு A to Z அப்படியே ஃபுல்லாக உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறேன், நம்ம கண்டென்ட்டாக ஷூட் பண்ணி பே ஃபேமிலிக்கு போடுறோம், என் கூட இருக்கனாரு கூட்டு வந்துட்டாங்க, வரலாம் விடுவாங்களா, தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதான் ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம குண்டு குழந்தையும் கேட்போம். வா குண்டு குழந்தை. சங்கீதா இல்லை காயத்ரி. காயத்ரி நம்பர் பார்த்தீங்கன்னா நானும் என் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும். கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா மிகப்பெரிய காடாக இருக்குது. ராகுல் வந்து எப்படி இங்கே தனியாக வந்து எடுத்தான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ரொம்ப பயமாக இருக்குது. என்னென்னோ சொல்கிறான், டாலுன்றான், பொம்மைன்றான், பில்லின்றான், ஏவலுன்றான், சூனியன்றான், எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லாமே உண்மையிலே ஊர் மக்கள் நம்புறாங்கன்னா காட்டுக்குள்ளே வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் டவர்லாம் ஆஃப் ஆக போகுது. லெட்ஸ் கோ கைஸ். நம்ம ஜேர்னி எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், இந்த பொம்மை காடுக்குள்ளே. பயமாக இருக்குது நைட் டைமில் வர்றது, அதுதான் ஒன்று. விலங்குகள் எதுவும் வந்து நம்மளை அட்டாக் பண்ணிடக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உண்மையிலே இந்த இடத்துல எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபோன்லேயும் கொஞ்சம் ரெக்கார்ட் போட்டுக்கிறேன். ஜெகானா பார்த்துருங்கோ. பா அந்த மரத்தை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா, நான் சொல்கிற அந்த ஃபீல் விட உங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்குண்ணா. வீடியோவில் பார்த்தா சும்மா தானா, நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபீல் ரியலைஸ் ஆகும் நான் என்ன சொல்ல வரேன்றது. அழுகுது ஓகே. அலர்ட்டாக வர மாதிரி இருக்குல்ல, சவுண்ட்லாம் கொடுத்து. இல்லை காட்டுக்குள்ளே நார்மலாக விலங்குகள் சத்தெல்லாம் கேட்கும். ஆபத்தான விலங்குகள் எதுவும் இல்லை ராகுல? அந்த அளவுக்கு எதுவும் இல்லைண்ணா, இந்த கழுதை புலி அந்த மாதிரி இருக்குண்ணா. உண்மையாண்ணா அந்த காட்டுக்குள்ளே நாங்கள் நடந்து உள்ளே போக போக நிறைய வித்தியாசமான பறவைகளோட சத்தம் எங்களை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு விதமான குழப்பத்தோடையும் பயத்தோடையும் அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த இடம் இப்படி கதை போகலாம். கன்ஃபார்மாடா? ஞாபகம் இருக்குண்ணா, ஞாபகம் இப்போயே தான்டா இதையே தான் சொல்லணும் இருக்கு ரொம்ப நேரமாக. சத்தியமா கேமரா சத்தியமாண்ணா நம்பலாம், நான் கேமரா எதுவும் ஆகாதுண்ணா, இந்த பக்கம் தானே. சரி வா பார்க்கலாம். ஆனால் இந்த வழி யாரும் அக்சஸ் பண்ணுறாங்க. ஆமாண்டா யாரோ இருக்காங்கடா. விளக்கெறிகிற மாதிரி இருக்கு. நான் இருக்கானா, நான் இருக்கான், கன்ஃபார்ம் இருக்கானா. நீ எதுவும் சொல்கிறேன்னு வச்சுக்கோ, ரொம்ப சீரியஸாக இருக்குமோன்னு தோன்றுறாடி. போய் தானே ஆகணும். யாரும் இந்த மாதிரி தோன்றுறானுங்க. ஆமாண்ணா, நான் அங்கே நிற்கிறாங்கண்ணா, ரொம்ப ஹைட்டாக ஒரு நிற்கிறாங்க. அப்படியே ஸ்லோவாக கிட்ட போய் பார்க்கலாம். இப்போ என்ன பயம்னா எனக்கு, எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியலையே. கெஸ் பண்ணி இல்லை எனக்கு
பேனிக் ஆகனா ஹேண்டில் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் ஓடிடாத. ஓடல நான் லாஸ்ட் டைம் வரும்போது அந்த பொம்மைலாம் இல்லைனாக்க அந்த பொம்மை கேட்டேன். அச்சு தொங்க விட்டுருவாங்கடா. லாஸ்ட் டைம் வரும்போது இந்த இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தானவன். அவன் இங்கே வாடலைண்ணா, அவன் இந்த காடே அவுந்த மாதிரி இருப்பானா. சடனே இப்படி ஓடுவான், டக்கு நாங்கள் தண்ணியை நிற்பான், அவங்கள பார்த்து வான்னு கூப்பிடுவான். நீங்கள் பேசுகிற ரியாக்ட் பண்ண மாட்டான். சம்டைம்ஸ் அவன் பாட்டுன்னு காட்டுக்குள்ளே போவான். அவன் எப்படி சொன்னால் லாஸ்ட் டைம் வரப்போ அந்த லாஸ்ட்டெல்லாம் கேன்டீனில் இல்லைண்ணா. சரி கத்தாத, சைலண்ட்டாக போகலாம். அப்போ தான் நம்ம எல்லாத்தையும் கேப்சர் பண்ண முடியும். பேனிக் ஆகலாம். இங்கே ஒரு பொம்மை இருக்குடா. கேட்டாங்களா? நீ இதை டால் ஃபாரஸ்ட்டுன்னு சொன்னது தப்பே இல்லை ராகுல். டேய், இது இப்போ தான்டா ஏற்றிருக்கான் அவன். இது ரொம்ப நேரமெல்லாம் எரிஞ்சிட்டு இருந்திருக்காது. ஆமாம், கூகுள் டைம் போட்டு பாரு. சரிண்ணா, டைம் போட்டுண்ணா. Hey Google, what is the time now? The time is 12:34 a.m. 12:34 AM. அப்புறம் என்ன 12 மணிக்கு ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பூஜை பண்ணுறாங்களா யாராச்சும்? இல்லை, நான் பார்த்த வரைக்குமே இந்த இடம் அப்படி தானே இருக்குது. சொல்லிட்டுல டேய், நம்மளை சுற்றி யாரோ இருக்காங்கடா கன்ஃபார்மு. ஆமாண்ணா. சொல்கேச்சா நம்ம மரத்துக்கு அந்த அஞ்சு போங்க. அந்த அளவுக்கு ஒரு பொம்மை இருக்குண்ணா. இதை பார்த்தா நான் பயன்ட்டோம் செகண்டு. சுற்றி முற்றி நல்லா கண்ணு வச்சுக்கோ. ஓகேண்ணா. இந்த இடத்துல தான் இருக்கான் இங்கே சுற்றி. இப்போ தான் இது ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க, கிளியராக தெரியுது. இதுண்ணா. இப்போ நம்ம வரதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் ஏற்றிருக்கான் அவன். ஆமாண்ணா, நான் அது இல்லைண்ணா. இது ஃபஸ்ட் டைம் இப்படி பார்க்குறேண்ணா. நான் 2 டைம் வந்து அப்போலாம் இப்படி எரியவே இல்லைண்ணா. அந்த லாஸ்ட்டில் எரியாதுண்ணா. யாரா அவன் பொம்மைக்கு பிறந்தவனா இருப்பான் போல. சேஃபாக இருக்குண்ணா. நான் சொல்கிறது ரொம்ப விளையாட்டு தெரியுண்ணா. ரொம்ப சீரியஸான விஷயம் இது. ஏன்னா நான் பார்த்து வைக்க பாருங்க. அவன் ஹைட்டு வந்து இங்கே பாருங்கண்ணா, இவ்வளோ ஹைட் இருப்பான். அவன் ஹைட் இவ்வளோ ஹைட் இருக்குண்ணா. நான் விளையாட்டு சொல்லுறேன், நான் உண்மையிலே சொல்கிறேன். இல்லை டேய், மிலிட்ரிக்கு ஆள் எடுத்த மாதிரி சொல்கிறேன். ஏதோ இந்த பொம்மை புதுசாக இருக்குது. சரி சரிங்க, இங்கே சேர்லாம் நான் பார்க்கவே இல்லை. அவன் சத்தியம் ஏதோ இந்த பண்ணிட்டு இருக்கான். சேர் போட்டு உட்கார வச்சிருக்கான் அத்தை. இல்லை ராகுல் என்ன சொன்னானா ஃபஸ்ட்டு, இந்த இடத்துல அந்த பொண்ணு இறந்து போச்சுன்னு சொன்னல, அவங்க அப்பா தான் இந்த இடத்துல இன்னும் அந்த பொண்ணை ஞாபகார்த்தமாக இந்த காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்காரு. ரைஸ் என்னன்னா, அந்த பொண்ணோட அப்பா இன்னும் இந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த பொண்ணோட ஆன்மாக்காக தான் இந்த பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க. இன்னும் இதில் ஒரு கான்ஸ்பிரன்சி தியரி மாதிரி சொல்கிறது என்னென்னா, இந்த இடத்துல தான் அந்த பொண்ணு பரிசாக சொன்னார் ராகுல். நான் உண்மைண்ணா அது எனக்கு லாஸ்ட் 2 டைம்ஸ் வரைக்கும் நான் வெரிஃபை பண்ணாமல் வந்தேன். ஆனால் இப்போ நான் ஷூராக சொல்கிறேன். இப்போ என்ன டவுட்னா, பையன் இருக்கானா, அவங்க அப்பா இருக்கானா, இல்லை மந்திரவாதி இருக்கானா? ஏன்னா லாஸ்ட் டைம் நான் பார்த்தது கூட எனக்கு வேடாக ஃபீல் ஆகுது. அவன் அப்பா மாதிரி ஃபீல் ஆகல எனக்கு. இல்லை ராகுல், மந்திரவாதி இருப்பான். மேபி இந்த பொண்ணு செத்து போச்சு, அந்த பொண்ணு அடையிறது கூட இருக்கலாம்ல, அந்த பொண்ணோட சக்தி எடுக்கிறதுக்கு. எல்லாம் சின்ன பொண்ணாவே இருந்திருக்கு. இல்லை, மோஸ்ட்லி பிளாக் மெஜிஷியன் பண்ணுறவங்க இந்த மாதிரி. டேய், சுற்றி முற்றி கண்ணு வச்சுக்கோ. இங்கே தான் எங்கேயோ இருக்கான் அவன். எங்கே சொல்லி உன் கால் கீழா. அது அப்பயே பார்த்தேன். நீ கண்ணி வெடி வெடிக்கிறோம் டக்குன்னு பயங்கர. ஆமாம், வா 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 வா, நிற்காத, ஒரு இடத்துல நிற்காத. டேய் பாத்ரா. ஆனா டேய், நீ யோசிச்சு பாரேன், இது நம்மளை ட்ராப் பண்ணுற மாதிரியே தோணல. நம்ம வர்றது தெரிஞ்சு யாரோ இதை ஃபாலோ பண்ணி வாங்க, லைட்டை ஃபாலோ பண்ணி வாங்கன்ற மாதிரி.
யாரு? யார் இருக்கீங்க அங்க? உங்க பொண்ணோட ஆன்மாவை காப்பாத்துறோம் நாங்க. அந்த பொண்ணோட அப்பாவா நீங்க? இந்த காட்டுக்குள்ள இறந்து போன அந்த பொண்ணோட அப்பா நீங்களா? அப்பா, உங்க பொண்ணை நாங்க காப்பாத்தி கொடுக்குறோம். நீங்க தைரியமா எங்களை நம்பி முன்னாடி வரலாம். తెలుగులో అదే சொல்லி పాడుతున్నా. మీ పాపని మేము ఏం చేయము, మీరు నా ముందుకు రావచ్చు. మీరు ఉన్నారు అక్కడ? ఎవరున్నా అది? டேய், இது வேணுமே நம்மளை ஃபாலோ பண்ணி வர வைக்கிற மாதிரி இருக்குடா எனக்கு. ஆமாண்ணா. ஏதோ பூஜை பண்ண பூஜைலாம் இல்லைடா, எனக்கு தெரிஞ்சு நம்மள ஏதோ பண்ணுறதுக்காக வர வைக்கிற மாதிரியே இருக்குது இது. சேம் எனக்கு பிடிக்காது. நம்ம இதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா போய் லாக் ஆகிட போகிறோம்டா. ரொம்ப இன்டீரியராக வந்துட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் இங்கேருந்து 2 வச்சு தள்ளி நான் அவனை பார்த்தேன். என் கண்ணால் நான் அவனை பார்த்தேன். இங்கே நில்லுங்க. நான் பார்த்தேண்ணா. கிளியராக தெரியுது கைஸ், இதெல்லாம் இப்போ ஏற்றிருக்காங்க. இவ்வளோ காட்டில் ஏதாச்சும் பூஜை நடக்குமா? இந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ பொம்மை பைத்தியக்காரங்க தான் பண்ணுவாங்க நினைக்கிறேன். கண்ணி வரதுக்கு அதில் கிளம்புறது உள்ள. இருக்கீங்களாடாங்க? சேஃப்டா? அவ்வளோ எவ்வளோ நம்மளை நோட்டம் விட்டுருக்கோம். நம்ம அங்கே போகலாமா? ஏன் பொம்மை செக் பண்ணணும். அவன் போய் எதாச்சும் செக் பண்ணு. அப்படி அவன் தனியாக இருக்கானே. అన్నా ఎక్కడ ఉన్నారు మీరు? சரி பண்ணி பாருங்க. ஹலோ, தமிழா நீங்க? ఎవరు ఇది? உங்களதான்? சரி வா போய் பார்ப்போம். சொல்லலாமா? போயிடலாமா அப்படியே? எதுவும் ஆகாதுல ஒரு சேஃப் தானே. எனக்கு பயம் டப்பு மெயினாக இருக்குது. நம்ம போயிட்டு நம்ம தேடி அங்கே இருந்தால் என்ன பண்ணுறது? சொல்லிட்டு போயிடலாம் ஒரு வார்த்தை. சொல்கிறேன். டே கரெக்டாக கொஞ்சம் யாராக இருக்கா? டே கைலாத்தில் இதுவாக போகிறேன். அந்த இடத்துல நான் நதி வாட்டி என்னை கிராஸ் பண்ணி ஒருத்தர் ஓடி இருக்கானு பார்த்துருக்கேன் நான். சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம அங்கே போகலாம். போய் பார்க்கலாமா? வா, அவர் கண்டிப்பாக திரும்பி வந்துடுவார். ஹலோ, நான் ராகுல ஓட்டான உள்ளாம இதுதான் இருக்கேன். கீழே பார்த்து போ. ஜம்ஸ்கார் கொடுத்துட்டாங்க. ஒரு செகண்டு ஜம்ஸ்கார் கொடுத்துட்டான் எனக்கு. மச்சான் என்னாச்சு? டீ இங்கே தான்டா இருக்கான். அவன் ஒருத்தன் தான் இருக்கான். மச்சான் அந்த பக்கம் யாரும் ஓடுற சவுண்டு கேச்சுடா. ஹலோ,
ராகுல்டா ராகுல் வரான். அசையாம நின்றுட்டு இருந்தான்டா. கிட்ட போகலான்னு போகிற திடீர்னு அந்த பொம்மை சவுண்டு போட்டு என்னவா ஓடி வந்தான். அப்படியே பேனிக் ஆயிடுச்சு எனக்கு. ஏன் தூக்கி வாரி போட்டுருச்சு எனக்கு அப்படியே. இது அவனோட காடு, அவனுக்கு எல்லா பக்கமும் வழி தெரியும் மச்சான் அவனுக்கு. பார்த்தீங்களா? பார்த்தேன்டா, ஃபேஸ் பார்க்கல, திரும்பி நின்றுட்டு இருந்தான். அசையாம விடு. அவன் வெயிட் பார்த்தீங்களா? சமையிட்டா இருந்தான். ஆனால் ரியாக்டே பண்ணல, எதுவுமே பேசல. டப்புன்னு அட்டாக் பண்ணுற மாதிரி ஓடி வந்தான் பாரு. தூக்கி வாரி போட்டுருச்சு ஒரு செகண்ட் எனக்கு. நீங்கள் இந்த புக்கு போன கேப்பில் அந்த புக்கு சவுண்ட் கிடுச்சுண்ணா. ஆனால் அது எங்கே போனான்னு தெரியலடா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவன் ஏதோ பூஜை தாண்டா பண்ணுறான். ஷோராண்ணா? போய் பார்க்கலாமா? போகலான்றீங்களா? கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்க்கலாம். 3 பேராக இருக்கும்ல இப்போ. இப்போ போல பண்ணிட்டுண்ணா. போயிட்டே இருக்கடா அந்த காடு டீப்பா. பார்த்துடா மச்சாண்டி. வேறு இழுத்தாங்களா? ஆமாண்டா. இழுத்தாங்களாண்ணே? பார்த்தேண்ணா, அவர் பார்த்தேண்ணா. கேம் கண்டிப்பாக கேப்சர் ஆயிருக்கும். சடன்லி இப்படி ரிவர்ஸில் போயிட்டாருண்ணா. அவர் இழுக்கிற வீட்டில் அவர் இருக்காரு. யாரும் இழுத்தாங்கடா என்ன பின்னாடி. சடன்லி போயிட்டு போகிறான். இங்கே ஒழிஞ்சிடுவான்டா. இந்த செடிக்குள்ள இங்கே ஒழிஞ்சிடுவான். சடன்லி போயிட்டு இழுத்து வேலை என் கண்ணால் பார்த்தேன். சரியான போஸ்டில் ரிவர்ஸில் போனாது இவர். டேய் ஃபஸ்ட்டு இங்கே ஒருத்தர் இருக்கானா இல்லை நிறைய பேர் இருக்காங்கனாலே நமக்கு ஐடியா இல்லையே. நான் ஒருத்தனை தான் பார்த்தானா. ஒருவேளை அவன் தான் அந்த பொண்ணோட அப்பாவாக இருப்பானோ. ஆனால் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தெரில எனக்கு. சேம் ஃபீல்ண்ணா. ஏன்னா அவன் தலையில் ஏதோ கட்டிகிட்டு இருந்தான். அப்படியாண்ணா? ஏய் அங்கே ஏதோ சவுண்ட் கேட்குது மறுபடியும். டேய் இது மிஸ்ட்ரியாக இருக்குது. அவன் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். எதுக்குன்னா ஒரு முறை செக் பண்ணுறேன் இந்த பக்கம். சரி ஓகேவா? நீங்கள் அங்கே போயிட்டு பாருங்கள். தூரம் வாட்ச் பண்ணுங்கள். அங்கே பொம்மைலாம் வச்சுருந்தால இந்த இடத்துல வாட்ச் பண்ணுங்கள். யாராச்சும் வராங்களா என்னென்னு. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூரம் அப்சர்வ் பண்ணுங்கள். சரிடா. நான் கொஞ்சம் தூரம் அங்கே மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிண்ணா. ஓகேண்ணா. ஏன்னா ரொம்ப பெரிய காடாக இருக்குது. உஷாராக இருக்கணும். பார்த்துண்ணா. கொஞ்சம் தூரம் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே ஓகேண்ணா. நீங்கள் இங்கே இருங்க. சத்தம் கேட்டால் மட்டும் பாருங்கள் கிட்ட போயிட்டு. ஓகேவா? தூரந்தே பாருங்கண்ணா. நான் கத்துனா என் வாய்ஸ் கேட்குற டிஸ்டன்ஸில் தான் நீங்கள் இருக்கணும். ஓகேண்ணா. ஓகேவா? எதை பார்த்தாலும் யாரும் நின்றுருக்க மாதிரி இருக்கு. சவுண்ட் கேட்குது. அவ்வளோ ஓகேவா? ஓகேண்ணா. எங்கண்ணா போகலாம்? மரத்துக்கிட்ட போயிடலாமா? ஓகேல? ஓகே தான்டா. மண்டெல்லாம் வெடிக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு. சரி இதை கிராஸ் பண்ணி வந்தோமா? பைன்ட்டுண்ணா. இதை கிராஸ் பண்ணி வந்துன்றது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஜெர்க்காக இருக்குது. பல வழிகள் இருக்குது. ஆமாம் ஆமாம். என்ன பண்ணலாம்? கொஞ்சம் ஃப்ரெண்டாக போயிடலாமா? வா. இதை வச்சு தான் சவுண்ட் போட்டிருக்கான். ஆள் காணுமே. இரவுல டேய் பார்த்தீங்களா? டக்குன்னு எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சுடா. ஹைட் பார்த்தீங்களா? செம்மைட்டா. சேம். உங்கள் பொம்மை என்கிட்ட தான் இருக்கு. எங்க இருக்கீங்க? உங்களை பார்த்து நான் பயப்படல. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் நாங்கள் உள்ள வந்திருக்கோம். உங்க பிரச்சனை எங்களால் சால்வ் கூட பண்ண முடியும் முன்னாடி வந்தீங்கன்னா.
இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது நான் அந்த ஸ்கொயரு. இது ஏன்னா லாஸ்ட் டைம் எனக்கு ஆன ஒரு எஃபெக்ட் ஃபீல் வருது நமக்கு. ஆமாண்ணா கோவங்கள். சரி வாங்கண்ணா சாகண்ணா சொல்லி சவுண்ட் கேட்குதுண்ணா. ஒன்றுமே புரியலையே. మీరు ఇక్కడ ఉన్నారా? మీకేం కావాలి? మీరు ఇక్కడ ఉంటే మా ముందుకు రావచ్చు, మీకు హెల్ప్ చేస్తాం మేము. எது இன்னும் கொஞ்சம் முன்னாடி பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமாண்டா தெரியும் சார். ஸ்டாப் பண்ணிட்டு ஆன் பண்ணுமா? லைட் ஆஃப் பண்ணுறா, நம்மளுக்கு தெரியக்கூடாதுடா. ஃபாலோ பண்ணி போகலாமா வேணாமா? ஃபாலோ பண்ணி போகலாமா? ஃபாலோ தான் தோணுமா? ஃபாலோ பண்ணி பார்க்கலாமா? சரிவா, என்ன பண்ணுறது? வந்து ஃபாஸ்ட்டாக போயிடணும். லைக் கொஞ்சம் ஜாக்கி போகணும் தாங்க. ஜாக்கி போகிற மாட்டி பண்ணுமா? மிஸ் பண்ணுவோம். சரி வா வா வா. ராகுல சவுண்டு அந்த பக்கம் கேட்டுங்களா? இந்த பக்கம்னா அந்த பக்கம் கேட்குது. சரி என்ன பண்ணலாம் ராகுல, ஒரு ஐடியா. இப்போ அந்த பக்கம் சவுண்டு கேட்குது, நீங்கள் நைட் விஷன் வச்சிடலாமா நம்ம? நான் எப்படின்னா அந்த மறந்தேன் மொத்தா. சரி டக்கு டக்குன்னு போய் வா நைட் விஷன். போயிருக்காண்டா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஓகே ரெக்கார்ட் ஆகணும் நான் நம்புகிறேன். ஆங்கிள் எனக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு மண்டை கீழே இந்த எது தெரியுது எனக்கு தெரியல. கரெக்டான டைமிங் ஞாபகத்தில் தெரியாது. நைட் விஷனில் ரெக்கார்ட் ஆக வாய்ப்பு இல்லை. நான் உண்மையிலேயே இது ஒரு இந்த இடத்துல டைட் விஷன் வச்சு ஆகணும். ஆனால் நான் மறந்துட்டேன். ஓகேவா? டைம் போகலாம். நேரம் அங்கே போயிடுங்க. ஓடலாம் அங்கே போங்க. ஆமாண்டா, என்ன பண்ணலாம் இப்போ? இதாவில் இப்போ நான் என்ன பண்ணலாம்னா, நீ வந்து இந்த பக்கம் போ, ஓகேவா? நான் அந்த பக்கம் வரேன். 2 பக்கம் நின்று கேப்சர் பண்ணலாம், ஓகேவா? எந்த சங்க உட்காந்துருக்க மாதிரி தெரியுதுண்ணா. சைடில் பார்ப்பேன். இப்போ ஒன்றா இருக்கானா அது பாரு. நீ வந்து இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் இருக்கேன், ஓகேவா? சேஃப் பண்ணலாம், ஓகேவா? கொஞ்சம் சவுண்ட் போடாமல் இருக்கலாம். ஓகே, ஏதாச்சும் ஒன்று ரொம்ப நெகட்டிவ் ஃபீல் ஆச்சுன்னா அப்படி ரிவர்ஸில் போயிடலாம், தப்பே கிடையாது. ஆமாம், அவன் வேறு அங்கே இருக்கான் சார். ஆமாம். சரி, அவன் என்ன பண்ணுறான் பார்த்தோம்னா அது பாரு, ஒரு செடி கூட அசைவுதான். புரியுது, ஓகேவா? பார்த்துக்கலாம். லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாமா? பெஸ்ட்டாக தான். ஓகேவா? சரிண்ணா, சேஃப்ண்ணா. ஓகேடா. தெரியும் பண்ணிருக்காங்க. ராகுல் அந்த பக்கம் போயிட்டு இருக்கான். லைட் ஆஃப் பண்ணிடுறேன் நான். கொஞ்சம் கிட்ட போனவனே.
கைஸ் ஐ எம் லாஸ்ட். தொலைஞ்சு போயிட்டேன்னு நினைக்கிறேன். எந்த வழியில் வந்தேன்னு தெரில. ஓ மை காட், இவனுங்களும் இங்கே காணோம். நிற்க வச்சுட்டு போனேன். ஜெகன், ராகுல், ஜெகன் காணும். குரல் கொடுத்த விட எங்க இருக்கா? ராகுல் இருக்கிறது. ராகுல, சரி ராகுல், என்னடா ஆச்சு? ராகுல, என்னடா ஆச்சு? அவத்தர்கானா அந்த பீஸ் காப்பாத்துங்க. சொல்ல கேட்கலாம். அந்த கேட்டதில்ல கிட்ட போகாத சொன்னா. கிட்ட போகாத பச்சி சொன்னேன் நானு. வேற போங்க நிக்காதீங்க. போங்க. எங்க அவன்? கிட்ட போங்கடா. அவங்கள பார்த்தனா. நைட் மேட்ச் போயிட்டு நைட் சிங்கம் எப்படி இருந்துச்சுங்க? எவ்வளோ தூரம்டா? சொங்கிக்கிறா. ஜெகன் எங்கடா? எங்க போனா அவன்? சொல்லி தூரடா. ஜெகண்ணா, கேமரா அங்க இருக்குடா. கோப்ரோ. ஜெகண்ணா, ஒரு பொம்மை இருந்துச்சு. ஒரு பொம்மை இருந்துச்சு. ஏதோ பிளாக் மேஜிக் தான்டா ராகுல. கண்டிப்பா நம்ம கெஸ் கரெக்ட் தான். நான் அந்த ஆள் நீங்கள் சொன்னீங்கல்ல, அவ சொல்றது கரெக்ட் தான். அவ சொல்றது கரெக்ட் தான். மொத்தம் என் பேச்சு அப்பயே கேட்டுருக்கோங்கண்ணா. அப்பயே நான் கேட்டுருக்கோம். ராகுல, டவுட்டா இருக்கு. நான் தெரிஞ்சா ஒரு ஆள் இல்லடா. ஒரு ஆள் இதெல்லாம் பண்ண முடியாது. இது பிளான் பண்ணி நீங்க பண்ணணும்னு வந்திருக்காங்க. நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தா அதே ஐட்டம் இங்க உட்காந்துட்டு இருந்தா. இங்க ஒரு பொம்மை இருந்துச்சுண்ணா. இந்த பிளேஸ் ஒரு பொம்மை இருந்துச்சுண்ணா. அந்த பொம்மை செகண்ட் எங்க போனா இப்போ? பயமாகுதுண்ணா. அவன் இருந்த ஐட்டுக்கு அப்படியே ஜெகனை வம்பிட்டான் போட்டு. அகிர் சொன் கேக்குது. இந்த பக்கம் தான் இருக்கான்னு நினைக்கிறேன் செகண்ட். பார்த்து
வேகமா வா. நம்மளை காப்பாற்றிக்கிறதே கஷ்டம்டா இதில். அவனை எப்படா காப்பாற்ற போகிறோம் நம்ம? கேமரா எடு ஃபஸ்ட்டு. கேமரா ஆன்லேயே இருக்கு. எனக்கு சந்தேகமாக இருக்குது. நம்ம அங்கே பொம்மையை பார்த்தோம்ல, ஒரு வேளை அங்கே இருப்பானோ? ஆமாம் ரைட், நான் அங்கே சொல்ல வச்சேண்ணா. டேய் வழி எங்கடா ராகுல்? பேக் இருக்குடா. எங்க நம்ம அந்த அவனையும் காணும், அவன் கிட்ட பொம்மையும் காணும். சம்திங் எதுவும் இருக்குண்ணா, கன்ஃபார்ம் பண்ணாது எனக்கு தெரிஞ்சு. அவன் அதை ரெசிவ் பண்ணி வச்சிருப்பானா. டேய் ஜெகனோட கேப் இருக்குட்டாங்க. அவரோட கேப் தானே? ஆமாம் அவரோட கேப்பே தானா? ஜெகண்ணா இன்கேஸ் இந்த பங்க் கிராஸ் ஆகிட்டு வந்தாலும் அந்த நைட் விஷன் கேமரா கேப்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அடிச்சிட்டு இருக்காரு அந்த விளக்குலாம். என்ன புரியல. டேய் எங்கடா இருக்க? இங்கதான்டா இருக்கும் ஜெகநாத். டேய் மொத்த பொறுமக்க யாரா நீ? மொத்த கையில மட்டும் கொண்டு விடா சக்கல நாயா. டேய் இந்த பொம்மையை புடுங்க பாக்குறான்டா. இந்த பொம்மை யாரா குத்து? ஜெகா டேய் ஏந்திரா. ஜெகண்ணா பொம்மை யாருன்னா குடுத்துருக்கா? சேம் பாலாஜி குடுத்தாச்சு. இதே மாதிரி தான் ஆச்சு. சேம் இப்பதானே நின்றுருக்காம. டேய் அந்த பொம்மையை குடுறா, எரிக்கலாம் குடுறா பொம்மைய. டேய் பொம்மையை எரிடா. ஒரு பொம்மை எரியணும்னு கோவம் வருது போடுறா தாய் வலி. இந்த பொம்மையை எரிச்சிருண்டா இங்கே. இந்த பொம்மையை வச்சுதான் பூஜை பண்றீங்களா நீங்க? பொம்மை வேணா என்கிட்ட வா. இந்த பொம்மை வேணா என்ன பின்தொடர்ந்து விட. சரி ஜெகனை பாதுகாப்பா கூட்டு போடா. சரி சரி ஜெகனை பிடி. ஏய் பொம்மை வேணாமா உனக்கு? ஜெகன் எங்கண்ணா ஓடுற? நான் இல்லைண்ணா, பயமா இருக்குது. நான் நீ பண்றது எனக்கு. ராகுல் அந்த மேட்ச் பாக்ஸ் ஏறா. ஆனா 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 ஓ தங்கி அழிச்சிட்டு போங்க. நான் இவர் பண்றதுக்கு பயமா இருக்குதுண்ணா. இங்க இருக்க ஆன்மாவை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அந்த தாய் வலிங்க பிளாக் மேஜிக் பண்ணி. நான் இங்கே பாருங்க, நான் இவர் விஷயம் பண்ணி அப்புறம் மிஸ் பண்ணிடலாம். இவர் நார்மல் ஆக்கிறேன் நான் ஒரு விஷயம். ஜெகண்ணா அடி. ஏய் வாடா, எதுவும் இல்லடா உனக்கு. பாரு நாங்கள் இருக்கோம் கூட, ஏந்திரு வா. சாவ முடிச்ச மரணம் இது பொண்டை. டேய் அவன் ஏதோ பண்ணியிருக்கான்டா உன்னை. எதுவும் இல்லடா வாடா. போயிடலாம் அவ்வளோதான் போயிடலாம். வச்சு பட்டிடுறா ராகுல. இது எரிக்கணும்டா ராகுல. எரிச்சிடலாம். எரிண்ணா மொத்தத்தையும் எரிச்சிடலண்ணா. பத்தா தெலுங்குல தான்டா பேசுகிறான். தெலுங்கு பேசுகிறானா? அப்போ எதுக்கு நம்ம ஜெகனை எது நான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? ஒரு ஐ திங்க் மெயின் பொம்மை அதை நான் தெரிச்சிடலாம். மெயின் பொம்மை எரிச்சிடலாம். மொத்த பாவே பார்க்கலாம். ஏண்ணா இங்கேருந்து அப்படி திக்க ஒன்று என்ன நானா சாவுங்க. அந்த பொம்மை வச்சு தான் ஏதோ பண்ணுறானுங்க. ஆமாம் சந்தேகமே இல்லை. இந்த பொம்மை தானே எல்லாமே. போகலாம் சாப்பிட்டோம். டேய் பாடு நாள் வந்து உங்கள் கூட்டத்தை அழிச்சிட்டு போயிடுவோம். வெளியூருக்கு தெரியாமல் வாழ்ந்து நினைக்கிறீங்களா உள்ள? எதுவும் இந்த ஒரு கேவலமான வேலை பண்ணுக்கலாம். ஏய் கேப் எடுத்துக்கூடா. சரிண்ணா கேப் எடுத்துக்கூடா. என்ன பிரச்சனை?
வரேன் கிட்ட வரேன் தலையில் வச்சுக்கோங்க. நைட் டியூஷன் பின்னாடி இருக்குடா. அப்படியே நைட் டியூஷன் பின்னாடி போயிட்டு வந்துடுறேன். பார்த்து நான் ரிஸ்க்குண்ணா. கல் நான் தடியும் அவனுக்கு கூட நிறைய பேர் இருக்கானுங்க நினைக்கிறேன்டா பின்னாடி. நான் சொல்றேன் இப்படியா வா. பார்த்து ஸ்லோவா போ. காரங்கடா இருக்க கொஞ்சம் பக்கமா கொஞ்சம் பொறுமையா 4-5 பேர் இருக்கானுங்கடா. தாய் வரைக்கும் ராகுலோட வீடியோஸ் பார்த்து தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஆனால் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த இடத்துல இந்த அளவுக்கு பயங்கரமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு. இந்த காட்டுக்குள்ளே இருக்க சில வினோதமான மனிதர்கள் இந்த பில்லி சூனியம் ஏவல் இதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுது. இந்த காட்டுக்குள்ளே மர்மமான முறையில் இறந்து போய் இங்கேயே புதைக்கப்பட்டிருக்க அந்த பொண்ணோட ஆன்மாவை இங்கே இருக்க ஏதோ ஒரு கும்பல் தப்பான முறையில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. நான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து இங்கே என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது எல்லாமே இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு பயங்கரமான இடத்துல சந்திக்கிறேன்.